ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 7வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ இந்த பேங்க் ஜேசு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண டாக்டர் ஃபேபர் குரூப்பை சேர்ந்த சோயாங்னு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை விரட்டிட்டு போய் அடிச்சு அவங்கிட்ட இந்த ஒயர் ஷோனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் காதுல இருக்க காயத்தை பார்த்ததும் இவனுக்குள்ள ஏதோ ட்ரிகர் ஆகி இவன் சைக்கோ மாதிரி அவனை கொலை பண்ண போய்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வயலன்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் ஒரு பக்கம் ஹீரோவை தேடிட்டு அந்த கண்டெய்னர் யாருக்கு தான் தேடி வந்துட்டு இருக்காரு இல்லையா, இவருக்கு பின்னாடியே அந்த ஒயர் ஷூனும் அவனோட அன்னியன் கெட்டப்ல இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அதை இவர் பார்க்கவே இல்ல. அந்த பக்கம் ஹீரோ முழுக்கா சைக்கோவா மாறிட்டான் போல இருக்கு. அவனு கொலைவெறியோட பாத்துட்டு இருக்கான். அவன் பார்வையிலேயே அந்த சோயாங்கன்றவன் பயந்து போயிடுறான். இல்ல சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலா நான் அந்த பேங்க் ஜேசு ஜெயில போய் பாக்குறதுக்கு முன்னாடில இருந்தே மாஸ்டர் என்ன ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் மாஸ்டர்னு சொல்றது அந்த ஒயர் ஷூன் தான். அப்படிதான் நான் அந்த பேங்க் ஜேசு ஜெயில பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர்கிட்ட இருந்து கால் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனோட லேப்டாப் போனு எல்லாமே யாரோ திடீர்னு ஹேக் பண்றாங்க. அப்போ அவனுக்கு போன்ல இருந்து யாரோ கால் பண்றாங்க. அட்டென்ட் பண்ணி பேசினா அந்த பக்கம் பேசுறது அந்த ஒயர் ஷோன்னு தான். உன்னை இந்த ஹீரோ ட்ராக் பண்ணிட்டு இருக்கான், நீ வாண்டடா போய் அவங்கிட்ட மாட்டிக்கோ. அவங்கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் இந்த பேங்க் ஜேசு ஜெயில தப்பிக்கிறதுக்கு போட்டாலே ஒரு பிளான், அந்த பிளான நீ ஹீரோ கிட்ட சொல்ற. நான் சொன்னதை மட்டும் நீ கரெக்டா செய்யலன்னா என்ன நடக்கும்ன்றது உனக்கே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். உடனே அவனோட லேப்டாப் ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகி எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஹீரோ கிட்டே மாட்டிருக்கான். ஹீரோ ஒன்னும் கஷ்டப்பட்டு இவனை போய் தேடி போய் எல்லாம் பிடிக்கல. இவனாவே ஈஸியா வாண்டடா வந்து ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. இவன் ஹீரோ கிட்ட அந்த உண்மையெல்லாம் சொல்லி இந்த ஒயர் ஷூன் சொன்னதுனாலதான் ஹீரோவா அந்த இடத்துக்கே அவன் வர வச்சிருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கானா. அப்ப அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு கத்தி எடுத்துட்டு அவனை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது டீம் லீடர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவனை பிடிச்சிடுறாரு. ஏன்டா இப்படி பண்ற, அவனை கொலை பண்ண பாக்குறியா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரை பிடிச்சி தடுத்து நிறுத்தி எழுந்திருச்சு கூடடா சுய நினைவுக்கு வாடா அப்படின்ற மாதிரி போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த சோயான் கையில ஹேண்ட் கஃப் போட்டப்பயே அதோட சாவி அங்கதான் போட்டிருப்பாரு போல இருக்கு. அவன் அப்பவே அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் நாட்டுங்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கேப்ல அவன் அந்த ஹேண்ட் கஃபை கழட்டி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறான். அவன் எஸ்கேப் ஆகி போறான்னு தெரிஞ்சதும் டீம் லீடர் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோ அவனை பின்னாடி விரட்டிட்டு போறான். இவனை விரட்டிட்டு நம்ம டீம் லீடர் போய்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி அந்த ஒயர் ஷூன் வந்துட்டு இருக்கான். ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த சோயாங்கன்றவன் கிராஸ் பண்ணி போயிட்டான். அந்த பக்கம் ஹீரோ கிராஸ் பண்ண நேரத்துல ஒரு கார் வந்து அவன் மேல இடிச்சிருதா. அப்போ நம்ம டீம் லீடர் வந்து ஹீரோவை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு உழுக்கிட்டு இருக்காரு. டே டாங்கு, சுயநினைவுக்கு வாடா, எழுந்திருச்சு கூடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி போட்டு அவனை உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் நார்மலாவே ஆகிறான். என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா நடக்குது, எவ்வளவு நாளாடா உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரொம்ப பதட்டத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இப்ப ஓவர் ரியாக்ட் பண்றீங்க, நீங்க ஓவர் ரியாக்ட் பண்ற அளவுக்கு இங்க ஒன்னும் நடக்கவே இல்ல. அந்த சோயாங் பேங்க் ஜேசுவோட டாக்டர் ஃபேவர் குரூப்பை சேர்ந்தவன். அவங்க கிட்ட எல்லாம் இப்படி விசாரிச்சாதான் உண்மையை வாங்க முடியும். அதனாலதான் நான் இந்த மாதிரி விசாரிச்சேன், மத்தபடி வேற ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா ஒன்னும் இல்ல, அப்ப இதுக்கு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவனோட மருந்து டப்பா அந்த பேங்க் ஜேசு எஸ்கேப் ஆன இடத்துல இருந்து இவர் கண்டுபிடிச்சு எடுத்துருப்பாரு இல்லையா, அதை எடுத்து காமிக்கிறாரு. அந்த பேங்க் ஜேசு தப்பிச்ச இடத்துல இது கிடைச்சது, இது எப்படி அந்த இடத்துக்கு போச்சு, அப்புறம் உன் வீட்டுல இருக்கிற அந்த சிசிடிவி கேமரா, அப்புறம் இந்த டைரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி எடுத்து காமிக்கிறாரு. அவனோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. இவன் கடுப்பாயிட்டு கத்துறான். யார கேட்டு என் வீட்டுக்கு எல்லாம் போனீங்க, அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள பெர்மிஷன் இல்லாம நுழையிறது சட்டப்படி குற்றம், உங்களுக்கு தெரியாதா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா டைரி எல்லாம் புடுங்கிக்கிறான். இங்க பாருங்க, அவங்க கிட்ட இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதனாலதான் அந்த இடத்துக்கு போனேன். ஒருவேளை அது டிராப்பா இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம், அதனாலதான் நான் மட்டும் தனியா போனேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் இந்த டைரி மனுஷனா இருக்கிற எல்லாருக்குமே பயம்ன்றது சாதாரணமா இருக்கிற விஷயம் தான். எனக்குமே அந்த மாதிரி பயம் இருக்கு. எங்க நானும் என் அப்பா மாதிரி கொலகாரனா மாறிடுவோன்னு. அந்த மாதிரி பயம் இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே, அததான் நான் இதுல எழுதி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன்னா. அப்புறம் எதுக்காகடா கங்ஜோ கிட்ட நீ இன்னும் ஒரு மாசம் மட்டும் தான் இங்க வேலை செய்வேன்னு சொன்ன, நீ தேடிட்டு இருக்கிறது இன்டர்நேஷனல் சைபர் கிரிமினல்ஸ். அவங்களை ஒரு மாசத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். அப்படி இருக்கும்போது நீ ஒரு மாசம் மட்டும் தான் நீ வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னா யாருக்குமே தெரியாத அந்த குரூப்பை பத்தின ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லன்னா ஒரு மாசம் மட்டும் தான் உங்ககிட்ட டைம் இருக்கு, அதுக்கு மேல டைம் இல்லன்னு அர்த்தம். அப்படிதானே, என்ன காரணம்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவர் வந்து அவன் மேல இருக்கிற அக்கறையிலையும் கவலையிலையும் தான் கேட்கிறாரு. ஆனா அதை அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி கடுப்பாவே பதில் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க, இந்த ஒயர் ஷூனுங்கிறவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். நம்ம பார்த்த அந்த பேங்க் ஜேசுவை விடவே ரொம்ப மோசமானவன். அவனை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். இப்ப தப்பிச்சு போனா இல்லையா சோயம், அவனுக்கு கண்டிப்பா அந்த ஒயர் ஷூனை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவனை பிடிச்சோம்னா நம்மளால அந்த ஒயர் ஷூனை பிடிச்சிட முடியும். அதனாலதான் அவனை நான் விரட்டிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் எப்படியாவது அவனை பிடிச்சிடுறேன். அவனை நான் பிடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து எங்கேயாவது நான் தூரமா கண்காணாத இடத்துக்கு, அமைதியா யாருமே இல்லாத இடத்துக்கு நான் போயிடுறேன். அங்க போய் நான் என்னோட மூளையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நான் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு இந்த ஒரு மாசம் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. அப்புறம் இந்த விஷயம் கங்ஜோக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனாலே அந்த சோயம், அவன் பதறி போய் உயிரை கையில புடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுட்டு யாருக்கோ கால் பண்றான். டே, நான் இந்த போட்டை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு போட்ல டிக்கெட் கிடைக்குமான்னு பாரு, நான் இங்க இருந்து போயே ஆகணும், இங்க இருந்தேன்னா யாராவது கொன்னுடுவாங்க அப்படின்ற மாதிரி பதறி போய் கேட்டுக்கிட்டு இருக்கானா. அப்போ அவனுக்கு பின்னாடி அந்த அண்ணியன் வந்து இவன் மூஞ்சி மேல கர்ச்சிப்பை வச்சு அவனை அப்படியே அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம கங்ஜோவை தான் காமிக்கிறாங்க. பார்க்க அவ கையில இருக்கிற காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. கங்ஜோவோட நடவடிக்கையை வச்சு அவளுக்கு காது கேட்கிற சூப்பர் பவர் இருக்கு அப்படிங்கறத பார்க்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்திருப்பா. இப்ப அவளோட நடவடிக்கையை வச்சு அவளுக்கு காதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. அததான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு காதுல ஏதோ
பிரச்சனை இருக்குதானே அப்படின்னு சொல்லி அவ அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கா. இங்க பாருங்க மேடம், நம்ம ஊர்ல நிறைய டிபார்ட்மெண்ட் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் முழுக்க முழுக்க ஆண்கள் ஆதிக்கத்துல தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணா இருந்துட்டு இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான லீடரா நீங்க வந்து நிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு நான் எல்லா வகையிலயும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால எதா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அவளும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வரா. அப்படி வெளியில வரும்போது மறுபடியும் அவளுக்கு காதுக்குள்ள அந்த சத்தம் கேக்குது. அதாவது காது வலியெல்லாம் கிடையாது, அவளுக்கு காதுக்குள்ள சங்கூதுற மாதிரி சத்தம் கேட்கும். வேற எந்த சத்தமுமே கேட்காது. அந்த சத்தம் கேட்கவும் அப்படியே அவன் நின்னுடுறா. அப்ப அவகிட்ட டாக்டர் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா இவளுக்கு இந்த மாதிரி காதுக்குள்ள சத்தம் கேட்கிற பிரச்சனை வந்து அவளுக்கு காது கேட்காம போறதுக்கான இனிஷியல் ஸ்டேஜ் தான் இது. இதுக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு காது கேட்காம கூட போகலாம். ஆரம்பத்துல உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி சத்தம் கேட்காம போகும். உதாரணத்துக்கு குழந்தைங்க பேசுற சத்தமும் பெண்கள் பேசுற சத்தமும் உங்களுக்கு கேட்காம போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவ வருத்தப்பட்டு போய்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி யாரோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபிளவர் பொக்கேவும் ஒரு லெட்டரும் இருக்கு. கஞ்சோ மேடம், நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு தெரியுது. அதனாலதான் நீங்க ரீஹாப் சென்டருக்கு உங்களுடைய ரெகுலர் செக்அப் பண்ணிக்க வரதே இல்ல. நீங்க கூடிய சீக்கிரம் திரும்ப அந்த ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிறதுக்கு ரீஹாப் சென்டருக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களோட தீவிர ஃபேன் அப்படின்ற மாதிரி யாரோ லெட்டர் எழுதி அனுப்பி வச்சிருக்காங்க. அது யாரு என்னன்னு தெரியல. அதை பார்த்துட்டு அவ யாரோ ஒரு ஆபீசர் தான் போய் பாக்குறா. நம்ம போன எபிசோட்ல இந்த கிம்மோட ஒய்ஃப் டீனாவோட கேஸ பார்த்தோம் இல்லையா? அந்த கேஸ்ல ஆக்சுவலா இந்த ஹெட் லேடி அவங்க எல்லா தப்பையுமே டீனாவை அவளோட குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்ணி டீனா மூலமா தான் செய்ய வச்சிருக்காங்க. எல்லா கிரைமுமே டீனா பண்ணின மாதிரி தான் இருக்கு. அந்த ஹெட் லேடிக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதனால மொத்த கேஸுக்கான தண்டனையும் டீனாவுக்கு தான் கிடைக்கும். பார்க்க போனா அவளுக்கு குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனையும் இந்த ஹெட் லேடிக்கு ஒரு சில வருஷங்கள் மட்டும் தான் தண்டனையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சார், டீனா தப்பு பண்ணிருக்காதான், ஆனா முழு தப்புமே அவளோடது கிடையாது. அந்த ஹெட் லேடி தான் இதுக்கு பின்னாடி இருந்தது. டீனாவை எப்படியாவது இதுல இருந்து நம்ம காப்பாத்தியே ஆகணும். அவ செஞ்ச தப்புக்கு அவளுக்கு தண்டனை கிடைக்கும், ஆனா எல்லா தண்டனையும் அவளுக்கே கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அதை பத்தி அவ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியில வரும்போது வெளியில கிம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்திருப்பான் போல இருக்கு. இந்த மாதிரி அந்த ஹெட் லேடி மொத்த கிரைமையும் டீனா பக்கம் திருப்பி விட்டுட்டான்னு சொல்லி அவன் ரொம்ப பதட்டத்தோட வந்து நின்னுட்டு இருக்கான். கஞ்சோ போய் சமாதானப்படுத்துறா. ஒன்னும் கவலைப்படாத, நான் டீனாவை கண்டிப்பா காப்பாத்திடுவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு அவ அங்க இருந்து வரும்போது ஜீன் வேகமா ஓடி வந்து அவகிட்ட ஒரு விஷயம் சொல்றான். மேடம், இந்த வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் இருக்காரு இல்லையா, அவரு சோயாங் அப்படின்ற ஒருத்தனை வாண்டட் லிஸ்ட்ல போட்டு தேட சொல்லியிருக்காரு. இந்த சோயாங் அப்படின்றவன் பேங்க்ஜெஸோட டாக்டர் ஃபேபர் குரூப்ல மெம்பரா இருந்திருக்கான். அந்த குரூப்ல இருக்கிற எல்லாரும் தான் பூச்சியோட பேரை வச்சுக்கிட்டு சுத்துவாங்க இல்லையா, இவனோட பேரு பரியிங் பீட்டல் அப்படிங்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சோயாங் அப்படிங்கிறவன தான் நம்மளோட டீம் லீடர் அவனுடைய பர்னர் போனை ட்ராக் பண்ண சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அவன் இன்டர்நேஷனல் டெர்மினலுக்கு போறான் அப்படிங்கறத நான் தான் ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். அவர் அங்க போயிருக்காரு. ஹீரோவும் நம்ம டீம் லீடரும் சேர்ந்து தான் அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போயிட்டானா, அவனை வாண்டட் லிஸ்ட்ல போட்டு தேட சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றான். இவன் உடனே டீம் லீடருக்கு கால் பண்றா. அவர் பாவம் சோகத்துல எங்க தனியா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. ஏன் சார் இப்படி தனியா உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்க, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு கஞ்சோ நேரா கிளம்பி அங்க போய்கிட்டு இருக்கா. அங்க அவர் பாவம் சோகத்துல மூழ்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதும் அவர் அது சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாம் போய் விசாரிச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க, நார்மலா இந்த சைக்கோக்கெல்லாம் சின்ன வயசுல அவங்களுக்கு பேரண்ட்ஸ் மூலியமா நடக்கிற அபியூஸ்னாலதான் உருவாக்குறாங்க. ஒரு சில கேசஸ்ல ஜெனடிக் மூலியமா அவங்களுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து வர ஹெரிடிட்டரி ப்ராப்ளமா அந்த சைக்கோங்கிற ப்ராப்ளம் வரும். ஒரு சிலருக்கு அவங்களுக்கு மூளையில ஏற்படுற சின்ன சின்ன ப்ராப்ளம்னால கூட அவங்க சைக்கோவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாரு. சரி, இது ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது ட்ரீட்மெண்ட் மூலியமா குணப்படுத்த முடியுமா, அவனை சரி பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு காதுல காயம்பட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு ட்ரிகர் ஆகுது, அவருக்குள்ள இருக்கிற அந்த சைக்கோ வெளியில வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு அவரோட கொலை பண்ணணும் அப்படின்ற அவரோட உணர்வை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. இது எக்ஸ்ட்ரீம் கேஸ் மாதிரி தோணுது, கியூர் பண்றது கஷ்டம் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு இவர் ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ கஞ்சோ அந்த இடத்துக்கு வரா. ரொம்ப கேஷுவலா அவர் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. என்ன சார் இப்படி வெறும் ட்ரிங்க் மட்டும் குடிச்சிட்டு இருக்கீங்க, உடம்பு என்னத்துக்காகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஃபுட் ஆர்டர் பண்றா. இவளும் அவர் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவர் கூட கேஷுவலா இன்டராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தேன்னா அதே சிச்சுவேஷன்ல தான் சரி இப்ப இந்த ஹீரோவும் இருக்கான். அப்போ என்னோட அப்பாவும் என் பார்ட்னரோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போறதுக்கு நான் பண்ண ஒரு மிஸ்டேக் தான் காரணமா இருந்துச்சு. அவங்க 2 பேரோட சாவுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற அந்த கில்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருந்துச்சு. என்ன சுத்தி நானே கில்ட்டுங்கிற ஒரு பெரிய சிவரை எழுப்பி வச்சுட்டு உள்ளுக்குள்ளேயே நான் முடங்கி கிடந்தேன். அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சப்பதான் நான் இந்த கோல்டன் டைம் டீமையே உருவாக்குனேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி ஒர்க்லயும் சரி ஒரு சில விஷயங்களை நம்ம தனியா பண்ண முடியாது, நமக்கு யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஹீரோ பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் என்கிட்ட நீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஆனா அவன் தான் கஞ்சோ கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இல்லையா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் ஹீரோக்கு ரொம்ப நாளா சுப்பீரியரா இருந்திருக்கேன், அவனை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஆனா நான் அவனை நம்பாதப்போ முதல்ல அவனை மீட் பண்ண நீ அவனை நம்பினதுனாலதான் நம்மளால அந்த பேங்க் ஜேஸ் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. எனக்கும் இந்த
ஹீரோக்கும் நடுவுல இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிளியர் ஆச்சு. அதனால நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேசும்போது வாய்ஸ்ல ஏற்படுற அந்த தடுமாற்றம் அவர் எதையோ மறைக்கிறாரு அப்படிங்கிறது கம்ஜோவுக்கு நல்லாவே புரியுது. ஆனா அவரோட எண்ணம் பூரா ஹீரோவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு டாக்டர் இல்ல, நிறைய டாக்டர் பார்த்திருப்பார் போல இருக்கு. பிரெயின் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு டாக்டர் எல்லாம் போய் பார்த்திருக்காரு. இந்த மாதிரி சைக்கோக்களுக்கு ஹாலுசினேஷன் வரும் சார். அவங்களுக்கு பார்க்கும்போது வெளியில பாக்குற விஷனே அவங்களுக்கு கருப்பு கலர்ல ஒரே அலையா இருக்கிற மாதிரியும், ஒரு ஏதோ ஒரு லைட் அவங்கள மட்டுமே போக்கஸ் பண்ற மாதிரியும் அவங்களுக்கு தோணும். அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள அவங்களுக்கு மான்ஸ்டர் மாதிரி காமிக்கும். அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா கொலை பண்ணணும்ன்ற எண்ணம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை நினைச்சு அவர் அங்க பயந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் எங்கேயோ சர்ச்சில் போய் உட்காந்து பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. இந்த மாதிரி எனக்குள்ள யாரையாவது கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன மீறி வந்துட்டே இருக்கு. என்னால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றானா. அதுக்கு அந்த ஃபாதர் வந்து சொல்றாரு, நம்ம சாதாரணமா எல்லாருமே டெய்லி மனசுக்குள்ள யாரையாவது ஒருத்தங்களை கொலை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னா அது கடவுளோட படைப்பு தான். கடவுள் உனக்காக கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான வச்சிருப்பாரு. அதனாலதான் நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபாதர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவன் நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்து உட்காந்துட்டு அவன் அந்த சோயங் கிட்ட பேசினதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த சோயங் கிட்ட இவன் கேட்டிருக்கான், நீ அந்த மாஸ்டரை பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த வயர்ஷனை பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இல்ல நான் அவனை பார்த்தது கிடையாது. ஆனா நான் பேங்க் ஜேசுவ ஜெயில மீட் பண்ணிட்டு என்னோட வீட்டுக்கு நான் போனப்ப என் வீட்டுக்கு எனக்கு முன்னாடி அவன் வந்திருக்கான்றது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி பையனோட டியோட்ரண்ட் ஸ்மெல் எனக்கு வந்துச்சு. ஒரு மாதிரி கெமிக்கல் கலந்த ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லி இருந்திருப்பான். இவன் அந்த வயர்ஷனை பத்தி கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான் டைரியில. முதல்ல அவன் ஒயரை வச்சு கொலை பண்ணுவான், கிரிம் ரீப்பர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவான். இப்ப அந்த கெமிக்கல் கலந்த பையனோட ஸ்மெல் வேற. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில இவன் கிரிக்கெட் அப்படின்ற இந்த டாக்டர் ஃபேபர் குரூப்பை சேர்ந்த ஒருத்தனை இவன் போய் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற விஷயம் இவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையா. இவன் அந்த கிரிக்கெட்டை கொலை பண்ணனா ஏன் பட்டர்ஃபிளையை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த பட்டர்ஃபிளை யாருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி இந்த சோயாங்க தான் காமிக்கிறாங்க. அந்த அண்ணியன் இவனை கடத்திட்டு வந்தான் இல்லையா, ஏதோ ஒரு ரூம்ல சேர்ல கட்டி போட்டு அந்த ரூமோட தர ஃபுல்லா மெழுகுவர்த்தியா ஏத்தி வச்சிருக்கான். அங்க ஆனா ஒரு அணியன் இல்ல, 2 அணியன் இருக்காங்க. எவனோ ஒருத்தன் அணியன் கெட்டப்ல ஓரமா நின்னுட்டு இருக்கான். ஒருத்தன் மட்டும் தான் ஏதோ டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கான். ரொம்ப பொறுமையா டயலாக் பேசிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி அவனை அடிச்சு சாகடிச்சுட்டு இருக்கான். அவனை அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய மாஸ்க் ரிமூவ் பண்றான். இவன் யாரு என்னன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி காமிக்கவே இல்ல. முடியெல்லாம் வெள்ளை கலரா இருக்கு. இவன் யாருன்னே தெரியல. அடுத்த நாள் வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் போலீஸ் கமிஷனரையும் ஹெட் குவார்டர்ஸோட கமிஷனரையும் மீட் பண்ணி இந்த வயர்ஷனை பத்தியும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த பரிங் பீட்டல் அப்படிங்கிற அந்த சோயாங்க பத்தியும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வயர்ஷனுங்கிறவன் ரொம்ப மோசமானவன். அந்த டாக்டர் ஃபேபர் வெப்சைட்ல இருக்கிற எல்லாரையும் தேடி அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான். அவனை உடனே பிடிச்சு ஆகணும். அதுக்கு இப்போதைக்கு என்னோட டீம்ல இருக்கிறவங்க பத்தாது, எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆபீசர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசர்ஸையும் உங்க டீமுக்கே அனுப்பி வச்சுட்டா மத்த கேஸ் எல்லாம் யார் தான் பாக்குறது, எல்லாம் இருக்கிற ஆபீசர்ஸே போதும், அதை வச்சு இந்த கேஸை முடிக்க பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த கமிஷனர் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில உட்காந்து யார்கிட்டயோ போன்ல ஜீரோ அட்டாக்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா போன ஒருத்தன் பேசுறத கேட்டுட்டு உன்னை கத்துக்குட்டின்னு நினைச்சேன், ஜீரோ அட்டாக்க பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். யார் இவன் அப்படின்ற மாதிரி ஜின் திருன்னு முழிச்சிட்டு இருக்கும் போதே தூரத்துல இருந்து பார்க் இந்த ஆளை பார்த்துட்டு ஆபீசர் ஹான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே வேகமா ஓடி வரா. வந்து கைய கொடுக்கறா. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க, சிரிச்சு பேசிக்கிறாங்க. இதை பார்க்க ஜின்னுக்கு வயிறு எரியுது. யாரு வேண்ட மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கான். இவரு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாரு. இப்போ நமக்கு அந்த வயர்ஷன் கேஸ்ல ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம கோல்டன் டைம் டீமுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. இப்ப புதுசா வந்திருக்க இந்த சைபர் கிரைம் ஆபீசர் ஹான், அப்புறம் நம்மளோட ஜின்னு, இன்னும் 2 ஆபீசர், இவங்க எல்லாத்தையும் தனியா ஒரு ரூம் குள்ள போட்டு அவங்களுக்கு ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த வயர்ஷனோட நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி அவன் யாரு என்னங்கறத கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்க சொல்லி அவங்களுக்கு தனியா ஒரு ரூம் போட்டு உட்கார வச்சிடுறாங்க. அந்த சமயத்துல கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கங்ஜோக்கு இன்ஃபர்மேஷன் வருது. மேடம், ஒரு கோட் 1 கேஸ் வந்திருக்கு. ஜூன் அப்படிங்கிற 33 வயசான லேடி தான் கால் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இப்ப ரீசெண்டா தான் டைவர்ஸ் ஆயிருக்கு. அவங்க டைவர்ஸ் பண்ண அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு எதிராக அவங்க ரீஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்கியிருக்காங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் இப்ப வீட்டை கதவு உடைச்சிட்டு உள்ள வர பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கால் சென்டர்ல இருந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே இவ டிஸ்பாச் டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்றான். ஆனா அங்க ஹீரோவை காணோம். எங்க அவன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அவன் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்கான். கேஸ் வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனா. நாங்க அவனை அங்க கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பாச் டீம் இந்த கேஸ் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு கேம் சென்டருக்கு போய் யாரோ ஒருத்தனை மீட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்ததுமே அவன் பதறி போயிடுறான். சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வேலை வாங்கியிருக்கேன் சார், இந்த வேலைக்கு வந்து உழ வச்சுட்டு போயிடாதீங்க சார், இப்பெல்லாம் நான் ட்ரக் தொடறதே இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவன் கையை டக்குன்னு பிடிச்சி மூந்து பார்த்துட்டு அவன் மண்டையிலேயே ஒரு தட்டிட்டு அவன் முடிய ஒண்ணு பிச்சிடுறான். இந்த முடிய கொண்டு போய் டெஸ்ட் கொடுத்தா நீ எப்பெல்லாம் ட்ரக் யூஸ் பண்ணு கண்டுபிடிச்சிடலாம், பாக்குறியா அப்படின்ற மாதிரி திட்டுறாரா. சார் மன்னிச்சிருங்க சார், நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் அந்த பைன் ஸ்மெல்லோட இருக்கிற ட்ரக்கை பத்தி தான் கேட்கறான். அந்த சோயாங் சொல்லிருப்பான் இல்லையா, நான் வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல பைன் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது ட்ரக்கோட ஸ்மெல் தான் போல இருக்கு. அந்த பைன் ஸ்மெல்லோட இருக்கிற ட்ரக்கை பத்தி இவங்க கிட்ட கேட்கறான். இது வந்து ஒரு புதுவிதமான ட்ரக், இதை வந்து சாப்பிட மாட்டாங்க, ஸ்ப்ரே பண்ணிக்குவாங்க. ஆனா இப்போ இந்த ட்ரக்கை வந்து கேண்டல்ல வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கேண்டல் வந்து ரெயின்போ கேண்டல்னு சொல்லுவாங்க. கேண்டல
பத்த வச்சா போதும் அந்த ட்ரக்கோட போதை ஆட்டோமேட்டிக்கா ஏறிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த ட்ரக் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறானா, அதுக்கு ஒரு 3 கிளப் பேரை சொல்றான். இந்த கிளப்ல தான் இந்த ட்ரக் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றான். இங்க பாரு, இந்த ட்ரக் எல்லாம் இனிமே தொடர வேலை வச்சுக்காத, ஏதாவது ட்ரக் தொட்டன்னு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் முடிச்சு ஜெயில போட்டுருவான் அப்படின்னு அவனை மிரட்டி விட்டுட்டு அங்க இருந்து வரும்போது இவங்க கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கோட் 1 கேஸ் வந்திருக்கு, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரின்ட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க ஹானும் ஜின்னும் உட்காந்துட்டு அந்த வயர் ஷூனை எப்படி ஹேக் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஏதோ பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜின் சொல்றான், ஒரு தடவை இவன் அந்த பேங்க் ஜெஸுவோட டாக்டர் ஃபேபர் வெப்சைட்டை ஹேக் பண்ணா இல்லையா, இவங்களுக்கு இந்த வெப்சைட்டை பத்தி தெரிஞ்சிருச்சு, மேலிடம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவன் அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனா அவன் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிட்டேன். இதை நம்மளோட மேலிடத்துக்கிட்ட கூட நான் சொல்லவே இல்ல. எப்படி இருந்தாலும் அவங்க டார்க் வெப் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க போறதுல அவங்களுக்கு இது தெரிய போறதும் இல்ல. ஆனா அந்த வெப்சைட்ல மெம்பரா இருக்கிற அந்த அட்மின்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி எவனாவது அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுனா அப்படின்னா அவங்களோட ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் ஆகுற மாதிரி நான் ஒரு ஸ்பை சாஃப்ட்வேர் அதுல ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிட்டு இருக்கானா. அப்படியா, இரு நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹான் அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி பாக்குறான். 3 நாளைக்கு முன்னாடி இந்த வெப்சைட் யாரோ ஓபன் பண்ணிருக்காங்களேப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். இது 3 நாளைக்கு முன்னாடியா? இந்த பேங்க் ஜெஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் அதை ஓபன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்ப செக் பண்ணி பாக்குறான். 3 நாளைக்கு முன்னாடி பட்டர்ஃபிளை அப்படிங்கிற எவனோ ஒருத்தன் தான் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிருக்கான். இவன் எப்படி எவன் ஓபன் பண்ணாலும் அவனை கண்டுபிடிக்கணும்னு ஸ்பை சாஃப்ட்வேர் போட்டு வச்சானோ, அதே மாதிரி அந்த பட்டர்ஃபிளைங்கிறவனும் பரியிங் பீட்டல் அப்படிங்கிறவனோட ஐபி அட்ரஸை ட்ராக் பண்றதுக்காக அவனுமே அந்த மாதிரி ஸ்பை சாஃப்ட்வேர் போடுறதுக்காக தான் அவன் ஓபன் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. பரியிங் பீட்டல்ங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு போய் அந்த வயர்ஷன் கிட்ட மாட்டி செத்து போனான் இல்லையா, அவன் தான். அவனை ட்ராக் பண்றதுக்காக தான் எவனோ சாஃப்ட்வேர் போட்டிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. 3 நாளைக்கு முன்னாடி இந்த பரியிங் பீட்டலோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அவனுக்கு போன் பண்ணி மிரட்டினது இந்த வயர்ஷன் தான். ஹீரோ கிட்ட போய் மாட்டிக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவன் தான் பட்டர்ஃபிளையா என்னங்கிறது தெரியல. ஆனா இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஆனா இந்த பட்டர்ஃபிளைங்கிறவன் அமெரிக்காவில இருக்கிறதா தான் இவங்க கிட்ட ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்கு. ஆனா இப்ப இவனோட ஐபி அட்ரஸ் ஜப்பான்ல காமிக்குது அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றான். ஜப்பான்லயா? சரி, அவனோட ஐபி அட்ரஸ் வச்சு அவனோட பேரு போன் நம்பரை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி இந்த ஹான் சொல்றான். உடனே இவன் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றான், அவன் பேரு ஃபுஜியாமா கோச்சி, அவனோட போன் நம்பர் இதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவன் உடனே ஜப்பான் போலீஸோட டேட்டா பேஸ்ல இந்த பேரை போட்டு செக் பண்ணி பாக்குறான். 10 மாசத்துக்கு முன்னாடியே இவனை போலீஸ் இவனோட ஐபி அட்ரஸ் லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஐபி அட்ரஸ் யாரோ ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் யூஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் யாரோ இதை பண்ணிருக்கணும். அதுவும் சாதாரண லெவல்ல இருக்கிற போலீஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கொஞ்சம் பெரிய ஹை ரேங்க்ல இருக்கிற ஆபீசர்ஸா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஹான் சொல்றானா. என்னைக்கு அவனோட ஐபி அட்ரஸ் லாக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஜூன் 18, 2018 அப்படின்ற மாதிரி சொல்றான். இதே ஜூன் 18, 2018 தான் இவங்க அந்த பேங்க் ஜெஸ்ஸுவ அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. என்னமோ நீங்க இடிக்குதே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் எனக்கு தேடிட்டு இருக்காங்க. இங்க எமர்ஜென்சி ஹெல்ப்லைனை காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜங்னு ஒரு பொண்ணு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா இல்லையா, இப்ப அதே பொண்ணு கால் பண்ணி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாலாமா. எதுக்காக அப்படின்னு சொல்லி கங்ஜோ கேக்குறா. இல்ல மேடம், அந்த பொண்ணோட புருஷன் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டானாமா. டைவர்ஸ் பண்ணிட்டானேன்ற கோவத்துல அந்த பொண்ணு வேணும்னே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அவனுக்கு எதிராக ரிஸ்ட்ரைனிங் ஆர்டர்லாம் எதுவும் இல்ல, சும்மா கோவத்துல தான் அவ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இப்ப அவங்களுக்கு பேச்சப் ஆயிடுச்சு போல இருக்கு, அதனால தான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த பொண்ணோட குரலை வச்சு பார்க்கும்போது அவ ரொம்ப காமா பேசுற மாதிரி தான் இருக்கு, பொய் சொல்ற மாதிரி தெரியல. அப்ப இது உண்மைதான் அப்படின்னு தெரியுது. சரி, இந்த டிஸ்பாச் டீம் எல்லாம் அங்க போயிருக்காங்களே, அவங்களை திருப்பி வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா அவங்க அந்த பொண்ணு வீடு இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. சரி, நீங்க தான் அங்க போயிட்டீங்கல்ல, போய் ஒரு எட்டு அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறா. இவங்களும் போய் பாக்குறாங்க. புருஷன் முண்டாட்டி 2 பேரும் விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம், நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து திரும்பி வரும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் அந்த சோயாங்க எதுக்காக நீ தனியா போய் தேடிட்டு இருக்க, அவனதான் ஓப்பனா வாண்டட் லிஸ்ட்ல போட்டு தேட சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா, ஒன்னாவே சேர்ந்து தேடலாம், எதுக்காக நீ மட்டும் தனியா போய் தேடுற அப்படின்ற மாதிரி ஜூங்கி கேக்குறாரா. அந்த வயர்ஷன் ஒரு ட்ரக் அடிக்ட், அவன் ஏதோ ஒரு புதுவிதமான ட்ரக் யூஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ட்ரக் அடிக்டா? அப்ப அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஊர்ல இருக்கிற எல்லா ட்ரக் டீலரையும் பிடிச்சோம்னா அவன் யாரு என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு லக்ஸரியான காரை காமிக்கிறாங்க. அந்த கார்ல யாரோ 2 பசங்க, பார்த்தாலே தெரியுது பணக்கார பசங்கன்னு சொல்லி, நல்ல போதையில தான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. ஒரு மாதிரி கண்ணாவினான்னு கத்திக்கிட்டே தான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பார், அந்த பார்ல யாரோ 2 மிடில் ஏஜ்ல இருக்கிற ஆட்கள் குடிச்சிட்டு அங்க இருந்து வெளியில வராங்க. பார்த்தாலே தெரியுது அவங்க ஏதோ ஆபீஸ் பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்ல போதையில தான் வராங்க. நீ உன் காரை எடுத்துட்டு போ, நான் என் காரை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி டாடா பை பை சொல்லிட்டு ஒருத்தர் அந்த பக்கம் போயிடுறாரு. இந்த வெள்ளை சட்டை போட்டவர் அவரோட கார் எடுக்கலான்னு வரும்போது காரோட விண்ட்ஷீல்டுல இந்த விளம்பரத்துக்காக வைப்பாங்கல்ல பேம்ப்ளெட்ஸ், அந்த மாதிரி எதையோ ஒண்ணு வச்சிருக்காங்க. எவன்டா இதெல்லாம் கொண்டு வந்து இங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு போய் அந்த பேம்ப்ளெட் எடுக்கலான்னு போகும்போது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சாங்களே அந்த லக்ஸரி காரு, அந்த கார நேரா வந்து இவர் மேலேயே இடிச்சிடுறான். தப்பு இவர் பேர்ல இல்ல, இவர் பாட்டுக்கு அவரோட கார் கிட்ட நின்னு அவரு ஏதோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இவனுங்க தான் வந்து இவர் மேல விட்டுருக்கானுங்க. ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் எந்திரிச்சு போய் கேட்கலான்னு பார்த்தா அவனுங்க இவரை பிடிச்சி திட்டுறானுங்க. எதுக்கடா என் கார் மேல வந்து இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு, என் கார் மேல வந்து இடிச்சல, ஒழுங்கா மன்னிப்பு கேளு, அப்பதான் உன்னை விடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பணக்கார பையன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். நான் எங்கடா உன்னை இடிச்ச, நீ தானடா என்ன இடிச்ச, நீ என்கிட்ட மன்னிப்பு கேளுடா அப்படின்னு கேட்டதும்
அவன் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு காரை விட்டு இறங்கி வந்து இந்த வெள்ளை சட்டை போட்டவரை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கான். யாருமே அதை கண்டுக்கவே இல்ல. ஆனா அந்த சமயத்துல ஒரு வயசான கப்பல் அந்த பக்கம் கார்ல கிராஸ் பண்ணி போறாங்களா. அவங்க இதை பார்த்துட்டு காரை நிறுத்திட்டு அந்த தாத்தா இறங்கி வந்து தடுத்து நிறுத்துறாரு. ஏன்பா இப்படி நடு ரோட்ல போட்டு இவர் அடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அடி வாங்குறவனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரா. அதுக்கு உடனே அந்த பணக்கார பையன் இருந்துட்டு கிளவா ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போ, தேவையில்லாம இங்க வந்து நீ அடி வாங்கிக்காத அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசி விட்டுறான். நீ போட்டிருக்க ட்ரெஸ் காஸ்ட்லியா இருக்கலாம், நீ வச்சிருக்கிற காரு லக்ஸரியா இருக்கலாம், ஆனா உன் மனசு ரொம்ப புவரா இருக்கே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த தாத்தா போயிடுறாரு. அவர் அப்படி சொன்னதுலயும் ஒரு மாதிரி கடுப்பாடுறான். இந்த கிழவனை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன், இவனை நான் கொன்னே திருவேன், இவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடி அந்த கார்ல ஏறி அந்த தாத்தாவோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு இந்த அடி வாங்கின அந்த வெள்ளை சட்டக்காரன் உடனே ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறான். இவங்களும் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஓல்டு கப்பலோட கார் போறதும் தெரியுது, பின்னாடி இந்த பணக்காரன் கார்ல விரட்டிட்டு போறதும் தெரியுது. அந்த கார் நம்பரை வச்சு இவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் ஏதோ ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனோட பையன், கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற ஆள் போல இருக்கு, பணக்கார பையன் அப்படின்ற திமிர்ல தான் இவன் சுத்திட்டு தெரியுறான். உடனே கங்ஜோ இதை அங்க டிஸ்பாச் டீம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா கார்ல, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் அனுப்பி வைக்கிறா. அந்த பணக்கார பையன் இந்த தாத்தாவோட காரை விரட்டிட்டு போறதையும் அனுப்பி வச்சுட்டு உடனே போய் அந்த தாத்தாவை ரெஸ்கியூ பண்ணுங்க, இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றா. இவங்களும் சரின்னு அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப வயசான ஒரு நைட் டைம் வேற, இருட்டுல ரொம்ப கிளியரா இருக்கிற ரோட்ல ஓட்டணும்னாலே அவருக்கு கஷ்டமா தான் இருக்கும். இதுல இவனுங்க பின்னாடி வேற ஹெவியா ஹாரன் அடிச்சிட்டு இவரை கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி கண்ணா பின்னான்னு காரை வேகமா ஓட்டிட்டே இவர் சேஸ் பண்ணிட்டு வராங்க. இவருக்கு ஒரு பயமா தான் இருக்கு, கொஞ்சம் தடுமாற்றத்தோட தான் காரை ஓட்டிட்டு இருக்காரு. ரொம்ப பயத்துல கார் ஓட்டினதுனால இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. அப்படியே மயங்கி ஸ்டியரிங் மேலேயே விழுந்துடுறாரு. கார் ஒரு ஓரமா போய் இடிச்சு நின்னுடுது. அப்ப கூட இவனுங்க விட்டுட்டு போகவே இல்ல. காரை விட்டு இறங்கி கையில ஒரு இரும்பு கம்பி எடுத்துட்டு வந்து காரை போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருக்கான். கிளவா வெளியே இறங்கி வா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். கார் மேல ஏறி நின்று தொப்பு தொப்புன்னு குதிக்கிறான். காரெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு இருக்கான். அந்த பாட்டி பாவம் தனியா மயங்கி விழுந்த தாத்தாவை கட்டி பிடிச்சிட்டு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம டிஸ்பாச் டீம் வராங்க. சைரனோட அவங்க வர்றதை பார்த்ததுமே இவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இவங்க வந்து பாக்குறாங்க தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு தெரியுது. ஹீரோ அவரை எடுத்து வெளியில படுக்க வச்சு ஆம்புலன்ஸ்க்கு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவருக்கு சிபிஆர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே ஆம்புலன்ஸும் வந்துருது. ஆம்புலன்ஸ்ல வந்த ரெஸ்கியூ டீம் அவருக்கு சிபிஆர் பண்ணி உடனே அவருக்கு மூச்சு வந்துருது. உடனே அவரை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவன் காரோட கண்டிஷனை பார்க்கலாம், சரியான பைத்தியமா தான் இருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணார் இல்லையா அந்த வெள்ளை சட்டக்காரன், அவன் வந்து சொல்லியிருப்பான் அவன் ஒரு மாதிரி போதையில இருந்தான், ஆனா அவன் மேல ஆல்கஹால் ஸ்மெல்லே வரல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பான். மேபி அவன் ட்ரக் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அவன் எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சிசிடிவி ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கும் போது பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு கிளப்ல அவன் கார் பார்க்கிங்ல காரை பார்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரெயின்போ கேண்டில் அப்படிங்கிற ட்ரக்கை வந்து 3 கிளப்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோக்கு ஒருத்தன் இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் இல்லையா, அதுல இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற கிளப்பும் ஒண்ணு. உடனே கிளம்பி இவங்க அந்த கிளப்புக்கு போறாங்க. அந்த பணக்கார பையன் அந்த கிளப்ல விஐபி கஸ்டமர் போல இருக்கு. அவனுக்கு விஐபி ரூம், விஐபி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடைக்குது. அவனோட விஐபி ரூம்குள்ள போனதுமே ஒரு கேண்டில் எடுத்து காமிச்சு எனக்கு இது ஃபுல் நைட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுதான் அந்த ரெயின்போ கேண்டில் போல இருக்கு. நம்ம டிஸ்பாச் டீம் அந்த கிளப்புக்கும் வந்துடுறாங்க. ஆனா கிளப்போட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாரும் இவங்களை உள்ள போகவே விட மாட்டேங்கிறாங்க. இவங்க நாங்க டிடெக்டிவ்னு சொல்லி பாக்குறாங்க, கோல்டன் டைம் டீம்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா எதுக்கும் அவங்க மசீர மாதிரி இல்ல. உங்களை மாதிரி ஆட்களை எங்க கிளப்புக்குள்ள நாங்க விட முடியாது சார். உங்களுக்கு வேணும்னா எதிர்த்தாப்புல பொட்டி கடை இருக்கு, போய் சோஜு வாங்கி குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் கூட டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன மரியாதை கூட இல்ல, ரொம்ப தெனாவட்டா பேசுறானுங்க. உங்களுக்கு உள்ள வரணும் அப்படின்னா வாரண்ட் வாங்கிட்டு உள்ள வாங்க, அது இல்லாம உங்களை எல்லாம் இங்க விட முடியாது, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன்லாம் ரொம்ப தைரியமா போய் ஹீரோ மேலே கையை வச்சு தள்ளுறான். அவன் ஏதோ சாதாரண போலீஸ்னு நினைச்சிட்டு கையை வச்சு தள்ள பாக்குறான் போல இருக்கு. அவன் சைக்கோ போலீஸ்ங்கிறது பாவம் இவனுக்கு தெரியல. தள்ளின கையை பிடிச்சி முறுக்கி அப்படியே உடச்சு போட்டுட்டு இவங்க எல்லாம் டீமோட கிளம்பி அந்த கிளப்புக்குள்ள போறாங்க. போலீஸ் கிளப்புக்குள்ள வராங்கன்றத அந்த பணக்கார பையனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு வேக வேகமா போய் அவனோட ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இவனை தேடிதான் வராங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுமே. இவங்க போய் பார்க்கும்போது அவன் பெஞ்ச் மேல ஏறி நின்னுக்கிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவங்க கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கான், தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்றான், நம்ம டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீங்க வேணா எங்களோட ஆபீஸ் ரூமுக்கு வாங்களேன், உங்க கை நிறைய நல்லா உங்களை கவனிச்சு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். லஞ்சம் கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. யாரு கிட்ட லஞ்சம் கொடுக்கறத பத்தி பேசுற அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த கிளப்புக்குள்ள அந்த ஒயர் ஷூன்னு வரான். அதே அன்னியன் கெட்டப்ல, ஆனா மாஸ்க் மட்டும் போடல. சோய் அங்க ஒரு வெள்ள முடிக்காரங்க கொலை பண்ணா இல்லையா, அவனே தான் அங்க உள்ள வந்துட்டு இருக்கான். அந்த கருப்பு கலர் கவுனை மட்டும் போட்டுட்டு அவன் அந்த கிளப்புக்குள்ள வரான். இங்க ஹீரோலாம் நின்னுட்டு இருக்கான். அந்த ரூமை கிராஸ் பண்ணி தான் போறான். ஆனா ஹீரோ அவனை பார்க்கவே இல்ல. அதே சமயம் இந்த கமிஷனர் கங்ஜோக்கு கால் பண்ணி பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. யார கேட்டு நீ உன்னோட டீம் அந்த கிளப்புக்கு அனுப்பி வச்ச? அந்த பையன் யாருன்னு தெரியுமா? அவங்க அப்பா எவ்வளவு இன்ஃபுளுன்ஸான ஆளு தெரியுமா? அந்த பையன் அந்த தாத்தா அடிச்சானா? இல்ல அவருக்கு அதான ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஒழுங்கா உன்னோட டீமை திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்ல அப்படின்ற மாதிரி கமிஷனர் பிடிச்சி திட்டுறாரு. வேற வழி இல்லாம கங்ஜோவும் சரி அவங்களை வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கி டாக்கியோட கனெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அவளுக்கு அந்த லைட்டரோட சத்தம் கேக்குது. அந்த ஒயர் ஷூனுங்கிறவன் லைட்டர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த பெல் சத்தம் மாதிரி கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் அவளுக்கு அங்க கேக்குது. உடனே இதை ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. பேங்க் சேஸ் எஸ்கேப் ஆனப்ப அந்த காட்டுல கேட்ட அதே சத்தம் எனக்கு இப்ப அந்த கிளப்ல கேக்குது. அந்த கல்பிரட் கண்டிப்பா அந்த கிளப்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் உடனே திரும்பி பாக்குறான். அந்த வெள்ள முடிக்காரன் அப்பதான் ஜஸ்ட் அவன் கண்ணுல இருந்து மறையறானா. அவன் தான் அந்த ஒயர் ஷூன் அப்படின்னு நினைச்சிட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே அந்த லைட்டரை வச்சு சத்தத்தை ஏற்படுத்துறது வேற யாரோ ஒருத்தன், வேற எவனோ கோட் சூட் போட்டுட்டு கையில லைட்டர்
லைட்டரை வச்சு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி சத்தம் போட்டுட்டு இருக்கான். அவன் யாரு என்னங்கறத காமிக்கவே இல்ல. அதே சமயம் இங்க ஜின் வேக வேகமா ஓடி வந்து கங்ஜோக்ட இன்ஃபார்ம் பண்றான், அந்த ஒயர் ஷூன் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.